என்ட்ரியில் ஜாயின் பண்ணால் ஈஸியாக நம்ம வேலை கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். என்ட்ரி ஆப் வந்து நான் எல்லாருக்குமே சஜஷன் பண்ணுவேன் கண்டிப்பாக. நம்ம ஈஸியாக நம்ம ஒர்க்குக்கு போகணும், நிறைய அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னா என்ட்ரி ஆப் நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாவில் தான் என்ன பண்ணேன், என்ட்ரியை வந்து நான் ஆட் பார்த்தேன். ஸோ என்ட்ரி தமிழ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. மெயின் காரணமே அதனால தான் நான் மெயினாக ஜாயின் பண்ணேன். எஃப்எஸ்டியில் நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோட் மேப் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எஃப்எஸ்டிலே இவ்வளோ இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டாபேஸ் எல்லாமே நீங்கள் ஓவராலாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் க்ரௌத் இருக்குன்னு சொன்னாங்க. சாஃப்ட் ஸ்கில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கம்யூனிகேட் அவ்வளோ கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலும் சரி, சாஃப்ட் ஸ்கில்லும் சரி, ரெண்டுமே எந்த டைமில் கேட்டாலுமே டிஸ்கார்டில் போயிட்டு நான் கேட்டால் அந்த டைமில் எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப என்னால் வந்து கற்றுக்க முடிஞ்சது. இன்டர்வியூ வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும், எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்கும், சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப வேல்யூபுல்லாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பெனியில் நம்ம அது கொடுத்தாலே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்லேயே வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவு வேல்யூபுளாக அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணேன். எனக்கு கால் வந்தது, HCலேருந்து கால் வந்து நான் அட்டன் பண்ணேன். என்னால் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது.